குழந்தை வரம் வேணுமா? இந்த ஆடிப்பூரத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அடுத்த வருடம் குழந்தை கையில் தவழும். பொதுவாக ஆடிப்பூரம் அன்று அம்மனுக்கு வளைகாப்பு சாத்தி பட்டு உடுத்தி பல பூஜைகள் செய்து அம்மனுக்கு வழிபாடு செய்வார்கள். அன்றைய தினத்தில் குழந்தை இல்லாதவர்கள் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு அந்த வளையலை வாங்கி அணிந்து கொண்டால் மறு வருடம் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம். அதற்கு சில விரதங்களும் பெண்கள் மேற்கொள்வார்கள். ஆடிப்பூரம் என்பது குழந்தை இல்லாதவர்களுக்கு மட்டும் வருவதல்ல, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருப்பவர்களும், மேலும் கணவன் மனைவி பிரிந்து இருப்பவர்களும், திருமணம் தள்ளி போகும் பெண்களும் இந்த விரதத்தை மேற்கொண்டு நாளை வழிபட்டால் அதன் பலன் அடுத்த வருடத்திற்குள் கிடைக்கும். நாளைய தினம் அதிகாலை வேளையிலே பெண்கள் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி குலதெய்வத்தை நினைத்து அம்பாளை நினைத்து விரதத்தை தொடங்குவார்கள். நாளை பெண்கள் பச்சை நிற புடவை அல்லது பிங்க் நிற புடவையை அணிந்து கொண்டு வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. ஒரு பாத்திரம் நிரம்ப குடிக்கும் தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் துளசி இலைகளை போட்டு இந்த துளசி தீர்த்தத்தை நாள் முழுவதும் பருகி விரதம் மேற்கொள்ளலாம். கூடவே பால், பழம் போன்ற பொருட்களை சாப்பிட்டு விரதத்தை தொடரவும். மனமுருகி அம்பாளிடம் உங்களுடைய வேண்டுதலை வைத்து நாள் முழுவதும் அம்பாளின் நாமத்தை சொல்லிக்கொண்டே விரதம் இருக்கவும். நாளை மாலை 6 மணிக்கு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளின் வளைகாப்பு தரிசனத்தை மேற்கொள்ளலாம். அம்பாளை பார்க்க செல்லும் போது ஒரு தாம்பூல தட்டில் வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், வளையல் வாங்கி வைத்து அம்மனுக்கு சீர் எடுத்து செல்லுங்கள். உங்களால் முடிந்த கலவை சாதத்தை நெய்வேத்தியமாக கொடுத்து வழிபாட்டை மேற்கொண்டு அந்த கோவிலில் கொடுக்கும் தீர்த்தத்தை பருகி விரதத்தை முடிப்பது சிறப்பான பலனை கொடுக்கும். நீங்கள் வாங்கி சென்ற வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், வளையலை யாராவது ஒருவருக்கு தானம் கொடுப்பதும் சிறப்பு. அதிலிருந்து கொஞ்சம் வளையலை எடுத்து நீங்களும் போட்டுக்கொள்ளலாம். கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்பவர்கள் மேல் சொன்ன முறைப்படி செய்யுங்கள். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவோடு இருப்பவர்களும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் என்பது நம்பிக்கை. வேலைக்கு செல்பவர்கள், விரதத்தை எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் அம்பாள் ஆசிர்வாதத்தை எப்படி பெறுவது? அம்பாளின் அருளாசி தேவை என்றால் என்ன செய்வது? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்பாள் கோவில்களில் வளைகாப்பு நடைபெறும். அந்த கோவிலுக்கு உங்களால் முடிந்த வளையல்களை வாங்கி கொடுங்கள். கோவிலில் அம்மனின் முன்பாக அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை 5 நிமிடம் வையுங்கள். உங்களுக்கும் அம்பாளின் அருள் கிடைக்கும். அதே போல நாளை தினம் கோவிலுக்கு சென்றால் அம்பாளுக்கு சாத்திய வளையல்கள் பிரசாதமாக உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் அணிந்து கொண்டால் நல்லது. உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரோ ஒருவர் திருமணமாகாமல் இருக்கிறார்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அம்பாள் பிரசாதமாக உங்களுக்கு கிடைத்த வளையலை அவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் மிகவும் நல்லது. ஆடிப்பூரத்தன்று அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டு அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்கள். மேலும் அம்மனுக்கு சாத்தப்படும் வளையல்களை பெண்கள் வாங்கி கையில் அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை நிறைவேறிய பிறகு மறு வருடம் அம்மனுக்கு பட்டு சேலையும் வளையலும் வாங்கி சாத்துவதாக வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்த வருடத்திற்குள் நிறைவேறிய பிறகு வேண்டுதலை செலுத்துங்கள். ஆடிப்பூரத்திற்கு அவ்வளவு மகிமை. இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.